ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் நல்லா முறுமுறுன்னு கோதுமை தோசை எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தோசை கூட தேங்காய் சட்னி, கார சட்னி வச்சு சாப்பிட்டா செம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி செய்ய ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்த பிறகு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் ஹார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதாவது பூண்டு விழுது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா வரமிளகாயை மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து நாம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேன். சால்ட்டு சேர்த்த பிறகு இது கூட பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்குன கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பலைன்னா ஆயில் கூட 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இது கூட இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் இந்த கப்பில் தான் 1 கப் மாவு எடுத்தேன். இப்போ இதில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு மீதி இருக்க தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே எல்லா தண்ணியும் சேர்த்தோம்னா மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு 1 கப் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு நமக்கு ஃபைனலாக பார்த்திங்கன்னா மீதி இருக்க தண்ணி சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ டோட்டலாக 3 கப் தண்ணி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட பொடியே நறுக்குனா பச்சை மிளகாயும் அதே மாதிரி பொடியே நறுக்குனா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த திக்னஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தோசை செய்கிறதுக்கான மாவு ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கல் நல்லா சூடாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க. பாருங்கள், கல் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக ரவா தோசை செய்வது இல்லைங்களா, அதே மாதிரி தாங்க ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் தோசை ஊற்றின பிறகு மிதமான தீயில வச்சு வேக வைங்க. அதிக தீயில வச்சு வேக வச்சிங்கன்னா டக்குன்னு கருகிரும். மிதமான தீயில வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோசை ஊற்றின பிறகு இது கூட நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கூட அப்படியே ஒட்டாமல் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கல்லை பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை, சூப்பராக வந்திருக்கு. ரவா தோசை வரும் பார்த்திங்களா, அதே மாதிரி வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இது திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட கல்லை ஒட்டாமல் சூப்பராக நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவுகளோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நாம் அடுத்த தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் தோசை ஊற்றும்போது கண்டிப்பாக கல் நல்லா சூடாக இருக்கணும். நீங்கள் தோசை ஊற்றின பிறகு கண்டிப்பாக மிதமான தீயில் தான் வேக வச்சு எடுக்கணும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா டக்குன்னு கருக வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம தோசை ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ திருப்பி விடலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட கல்லை ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். திருப்பி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் மொறுமொறுன்னு கோதுமை தோசை ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.